சத்தம் போடாதீங்க. எங்க அப்பா உள்ளதா இருக்காரு. எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். இந்த வழியா போனா என் மாமா முடிச்சுட்டே இருப்பா. மேல் வழியா போயிடுறேன். இதுக்குள்ள 50,000 ரூபாய் பணம் இருக்கு. நாளைக்கு காலையில இதை எங்க அப்பா கிட்ட வந்து கொடுத்துருங்க. உடனே நம்ம கல்யாணம் நடந்துரும். கல்யாணம்? ஐயோ, அந்த காலத்துல எங்க அப்பா உங்க அப்பாவை ஏமாத்தி தான் பணக்காரரானாரு. அதனால இத உங்க பணம்னே வச்சுக்கோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு பணத்தையும் எடுத்து கொடுத்து என்னையும் ஏமாத்த பாக்குறியா? ஏன்பா சின்னராசு, அன்னைக்கு என்னமோ பெருசா எல்லாரும் முன்னாலையும் 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன்னு சவால் விட்டு போனியே, இன்னைக்கு இந்த இருட்டு நேரத்துல திருட்டுத்தனமா வந்து என் வீட்லயே பணத்தை அடிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? இதோ இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை புடிச்சு கொடுக்கணும் இல்லையா பார். அப்பா அப்பா வேணப்பா, சொல்றது கேளுங்க. அப்பா ப்ளீஸ் வேணப்பா. அப்பா ப்ளீஸ் பா, வேணாம். இந்த மாதிரியே இருக்காரு. எப்படியோ வந்துட்டோம். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. லக்ஷ்மி, இவன் இன்னும் போகலையா? போலீஸ் வந்தாதான் போவான். லக்ஷ்மி, என் லக்ஷ்மி. கத்தாதீங்க. இப்ப என்ன லட்சுமி லட்சுமிங்கிறீங்க? பணம் கொடுத்தப்ப வாயிட்டு போக வேண்டியதானே? பணமா? ஐயோ, அப்பா போலீஸுக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு. போலீஸா? நான் தப்புனா நான் வரேன். சிவப்பு சட்டை தானே போட்டு வந்தாரு, இப்ப கருப்பு சட்டையோட போறாரு. எப்படி? அவளே வர சொன்னா அவளே மிரட்டுறா. புத்தி கிதி கெட்டு போச்சா? நான் முதலே சொன்னேன் நிறைய படிக்க வேண்டாம். நானே 50,000 ரூபாய் எப்படிடா சம்பாதிக்க. தம்பியா? யாரு யார்? என்ன யாருமே இல்லையே. பேய் இல்லப்பா, நானும் உன்ன மாதிரி மனுஷன் தான். நீ என்ன மாதிரி இருக்கிய? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. காலை காட்டு. மனுஷன்தா இருந்தாலும் நாளைக்கு காலையில் வெளிச்சத்துல பாக்குறேன். வட்டா? அப்போ உனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? உனக்கு எப்படி தெரியும்? அந்த 50,000 ரூபாய் பிரச்சனையும் எனக்கு தெரியும். ஆமாப்பா, நானும் தைரியமா சவால் போட்டேன். இப்போ என்னடா ஊர்ல ஒருத்தன் கூட வேலை கொடுக்கல, பரவாயில்ல, ஒருத்தன் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன்னா 50,000 ரூபாய் இல்ல 50 லட்சம் தர்றேன். 50 லட்சமா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும். நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். நீ உயிரை கொடுத்துட்டேன்னா லட்சுமி எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன்? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கே. நான் என்ன செய்யணும் சொல்லு. எனக்காக நீ ஜெயில 15 நாளைக்கு இருக்கணும். ஜெயிலா? அப்ப நீ திருடனா? அம்மா அம்மா, என்னை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல, நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன அநியாயமா ஜெயில போட்டாங்க. நீ குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டா உனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். எனக்கு லட்சுமி கல்யாணம், எனக்கு லட்சுமி கல்யாணம். இப்ப நான் என்ன செய்யணும்? கிட்ட இருக்க பொலிட்டிஷியன் போ, அவங்களும் ஒண்ணு பிடிச்சுக்குவாங்க. இப்ப இருட்டா இருக்கு, நான் காலையில போறேன். ஆனா ஒண்ணு, எனக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கும் போது அந்த திருட்டு பையன் மாமனை மட்டும் உள்ள விடக்கூடாது. என்ன? நான் வரட்டா? அம்மா, நீ நிச்சயமா 15 நாளுக்குள்ள வந்து என்ன விடுதலை ஆக்கிடுவே இல்ல? அந்த சாமி மேல சத்தியமா 15 நாளுக்குள்ள வந்து நான் ஒன்னு விடுதலை ஆக்கிடுவேன். சாமி மேல சத்தியமாவா? நாளைக்கு காலையில நான் பொலிட்டிஷியன் போயிடுறேன். நீ போ. ஏன் நிக்கிற? போ, குற்றவாளி கண்டுபிடி. போ, முடிஞ்சா மாமனையும் சேர்த்து உள்ள போட்டுடு. எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம், எனக்கு லட்சுமிக்கு கல்யாணம். அப்பாடா, யோ 2 வெத்தலை கொடு. ஓசிலே வாங்கி பழக்கம்யா. உன்கிட்ட வந்து நான் கேட்கிறேன் பாரு, என் புத்திய சோட்டால் அடிக்கணும். யோ, நான் மட்டும் ராஜா. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க பாரியா, நான் மட்டும் ராஜாவை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்னுடைய லெவலே வேறய்யா. நல்லா பாருங்க, என்ன தெரியல. ஏயா நோண்ட நோண்டி நோண்டி புண்ணாய்க்கிறாதையா. என்ன தெரியல? என்ன ஐயா, நான் போலீஸ்கார ஐயா. யோ வாயா, உள்ள போறான். ஏயா கல்லால் அடிச்சா? யோ நல்லா பாரியா, என்ன தெரியல? தெரியலையா ஐயா? இப்பதான் பேசிட்டு இருந்தீங்களே, ஜெயிலிருந்து ஓடி போயிட்டா ராஜா, அவன் நான் தாயா. ஆமா, புடிச்சுக்கோயா. சாட்சாத் நீயேதான். புடிச்சுக்கோயா. யோ, யாரும் தகவல் கொடுக்காம என்னால பிடிக்க முடியாது ஐயா. ஒரு தப்பு பண்ணாத என்ன பிடிச்சு உட்கார வச்சிருக்கிற, அரெஸ்ட் பண்ணியா? புடிச்சுக்கோயா. பிடிக்கிறேன்.
இதான் ஜெயிலா? இது கேட்டு ஜெயிலு உள்ள இருக்கு. நட. அண்ணன் யாரு? குர்காவா? என்னடா சொன்ன? என்னப்பா இது? எல்லாம் இங்க அடிக்கவே வராங்க. இன்னும் 15 நாளைக்கு எப்படி உங்ககிட்ட சமாளிக்க போறீங்க? தட்டுங்கயா. இதான் தட்டு. போடியா? போடியா, அவங்க அப்பா வீட்டு சொத்தா போகுது. பாவம் போடியா. இந்த பாரு, நாளைக்கு ஜெதர் கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி வடா பசத்தோட சாப்பாடு இல்லன்னா ஸ்ட்ரைக். என்ன போடியா? எல்லாரும் அவங்க செல்லுக்கு போயிட்டாங்க. நீங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க. இது ஜெயிலுன்னு நினைச்சீங்களா இல்ல விளையாட்டு மைதானம் நினைச்சீங்களா? எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க. என்ன மாதிரி வேலை செய்யுங்கயா. சும்மா சோளக்களி சாப்பிட்டுக்கிட்டு ஊர்க்கதை பேசுறேன். உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? லக்ஷ்மி என் வருங்கால மனைவின்னு சொல்லியா? நான் சொன்னேன் இல்ல, என் லட்சுமி எங்க இருந்தாலும் என்ன தேடி வந்துடுவான்னு. உலகம் பிறந்தது எனக்காக. இவர்தாங்க. என்னங்க? என்னங்க என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாங்க. யார் வேணுங்க? யார கூப்பிட்டுப்பா? என்னங்க இது? நான் யாரும் தெரியலையா? தெரியலங்க. செங்கமலங்க. செங்கமலமா? போங்க நீங்க. இங்க பாருங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வக்கீல் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இவர்கிட்ட உண்மை எல்லாம் சொல்லிடுங்க, அவர் உங்களை ஜாமீன்ல எடுத்துருவாரு. நான் உண்மையெல்லாம் சொல்லணுமா? என்ன ஜாமீன் கூட்டு போறீங்க? ஆமாங்க. என்ன விளையாடுறீங்களா? நீங்க யாருன்னே தெரியாது. போங்க. என்னங்க? என்ன 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 என்ன? உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன விளையாடுறியா? யோ, யாரையா நீ? பைத்தியக்காரங்க கூட்டிட்டு வந்து போயா? ஐயோ, நான் நிஜமாவே பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயா? நம்ம எப்படி எல்லாம் பழகணும். ஒரு நிமிஷம் இரு. இத பாரு, இப்ப நான் யாரும் தெரியுதா? அவருடைய ஆளா? செய்யறது சமாளிக்கணும். எப்படி எல்லாம் பழகணும், எப்படி எல்லாம் பழகணும் தெரியாது. ஒண்ணும் இல்ல, நான் வரேன். என்னங்க? என்னங்க? நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல அந்த சரசும் ஆதி எஸ்டேட்ல என்னென்ன பண்றாங்க தெரியுமா? சரசு ஆதி யாருங்க அவங்க? அப்படியா? நான் பாத்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். நான் வரேன். என்னங்க? என்னங்க? என்ன மறந்துட மாட்டீங்களே? சத்தியமா மறக்க மாட்டேங்க. நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? என்ன கை விட்டுட மாட்டீங்களே? சத்தியமா கை விட மாட்டேங்க. நான் வரட்டாங்க. என்னங்க? என்னங்க? இனிமே நான் உங்களை எப்ப பார்க்க போறதோ? கடைசியா ஒரு தடவை சிரிச்சீங்கன்னா அந்த சிரிச்ச முகத்தை பாத்துக்கிட்டே போயிடுவேன். சிரிப்பு சிரிப்பு. யாரு இவங்க? வேண்டியவங்க. யாரு இவங்க? ரொம்ப வேண்டியவங்க. என்னடா இதெல்லாம்? அத்த, நீங்க சும்மா இருங்க. சொல்லுங்க, இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, யாரு இவங்க? சிரிச்சு பேச வேண்டியவங்க தான். என் மாமா கிட்ட சிரிச்சு பேசுற அளவுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எனக்கா? உரிமையா? பாத்துக்க. போட்டோ வேணா உன் கையில இருக்கலாம், ஆனா மாமா என் மனசுக்குள்ள இருக்காரு. அத முதல்ல தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். பயமா இருக்கு மாமா. சாமி, நாங்க வந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். உங்க ஜன்ம விரோதி ராஜாவை தீர்த்து கட்டணும். ஆமா, அவ்வளவுதானே? கவலைப்படாதீங்க. அவன் கை கால் ஆடாத மாதிரி, வாய் பேசாத மாதிரி பண்ணிடுறேன். என்ன சாமி, இன்ஸ்டால்மெண்ட்ல கொண்டுட்டு மொத்தமா கொல்லணும்? கிட்டே வாங்க. கிட்டே வாங்க. கிட்டே வாங்க. ஏங்க துப்புறீங்க? உங்க மேல பட்டி இருக்கிற அந்த ராஜாவோட திருஷ்டியை கழிக்கிறேன். அப்படியா? அப்ப நல்லா துப்புங்க. நல்லா கிட்டே வாங்க. ஓம் சஹனாபவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஹ்ரீம் ह्रूम தத்சத்.
அந்த ராஜாவுக்கு மந்திரம் தெரியுமா? தெரியும் சாமி. இது ஏன் முதலே சொல்லல? மனுஷா, ஓம் ஹ்ரீம் ஹ்ரோம் தத் சத். இந்த ராஜா என்னோட பயங்கரமா சக்தி படைச்சவன். அவங்க கிட்ட மந்த சக்தி எல்லாம் வேலை செய்யாது. ஐயோ, அவனை எப்படி சாமி அழிக்கிறது? சொல்றேன். வால்பாறை வரதா என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியால செய்ய வைக்கிறேன். நீங்க வால்பாறை வரதன் கிட்ட போங்க. அவன் மிகப்பெரிய காளி பக்தன். ஆனா ஒண்ணு, நீங்க உங்ககிட்ட உண்மைதான் பேசணும். இந்த ஒரு தடவை உண்மையே சொல்றோம். போய் பேசுனீங்க, நீங்க அங்கிருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது. நீங்க இப்போ கரிமலை புறப்பட்டு போங்க. கரிமலையா? கேள்வி கேட்க கூடாது. சீக்கிரம் போங்க.